எந்த வித்தியாசமும் வராம சரிசமமா பங்கு பிரிச்ச இந்த வீட்டை பழனி கொடுத்துடலாம். நானும் சக்தியும் ஆண்டு அனுபவிச்சிட்டோம். அதான் இந்த வீட்டை உனக்கே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். எதுக்குமா நம்ம இருக்கிற இந்த வீட்டை கொடுக்கணும்? வீட்டுனாலா இந்த வீட்டுல நானும் அண்ணன் மட்டும் தான் உழைச்சோம். எங்க அண்ணன் கிட்ட இந்த வீட்டை என் பையன் நான் கேட்பேன். சொத்தை 3 பங்கா பிரிச்சிருவோம், வீட்டை பழனிவேல் கொடுத்துருவோம் அப்படின்னு முத்துவேலு முடிவு பண்றாரு. இது சக்திவேலுக்கு பிடிக்கல. இவ்வளவு நாளா இந்த வீட்டுல நம்ம தான் இருக்கிறோம், இவன் ஓடி போனவனுக்கு எப்படி இந்த சொத்தை கொடுக்கணும்னு சக்திவேல் நினைக்கிறாரு. அதனால அவர் ஒரு பிளான் பண்ண போறாரு. இந்த வீட்டுல இவ்வளவு நாளா அவன் இருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என் மகன் குமார் தான் செஞ்சான். அதனால வீடு குமாருக்கு தான் போகணும்னு சக்திவேலு சண்டை போட போறாரு. இன்னும் சொல்லிட்டாருடா என்ன அண்ணன் கடவுளா, முத்துவேலை எதுக்குறதுக்கு இந்த சக்திவேலு ரெடி ஆயிட்டாரு. எப்படியும் வீட குமாருக்கு வாங்கி தராம உள்ள போறது இல்ல. இனிமேல் டெய்லி சுகன்யா கூட இந்த சக்திவேலு சண்டை போட போறான். பழனிவேலு தானா வீட்டை விட்டு வெளியே போக போறான். இதுதான் இந்த சக்திவேலு பிளானா இருக்க போகுது.